அவஸ்தைப்படுவதாக. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கமிட்மெண்ட் சீரீஸ்ல 9th சீரீஸ் நம்ம மெடிடேட் பண்ண இருக்கிறோம். மெயின்டைனிங் ஃபைனான்சியல் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பண காரியங்கள்ல நம்ம எப்படி ஆண்டோடைய பார்வைக்கு முன்பதாக உண்மை மித்தவமா இருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் ஒரு பேசிக்கான சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது வித் ரிகார்ட் டு ஃபைனான்ஸ், நம்மளோட ஆட்டிடியூட், இந்த ஃபைனான்சியல் ஆட்டிடியூட் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ நம்ம இந்த கமிட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அந்த நேம் கமிட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, என்னுடைய வரவு செலவு கணக்குகளில் வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வேன். ஸோ எனக்கு எவ்வளவு பணம் ஆண்டவர் கொடுக்குறாரு, நான் எப்படி செலவு பண்றேன் அப்படின்ற அந்த காரியங்கள்ல நான் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு டெசிஷன் நம்ம எடுக்கிறோம் ஒய்ஆர்பியில. அதே மாதிரி நான் உண்மையா இருப்பேன், அக்கௌண்டபிளா இருப்பேன். இது என்ன அப்படின்னா, இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கு. அப்ப எவ்வளவு வருதுன்னு எனக்கு தெரியணும், எவ்வளவு போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியணும். சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் தர்றாரு பிரதர், அப்படி இது பண்றேன் பிரதர், அப்படி ஊழியர்களே சில பேர் அப்படி சொல்லுவாங்க. நான் என் ஹார்ட்ல நான் தெளிவா இருக்கிறேன் பிரதர் அப்படின்பாங்க. பட் பேப்பர்ல தெளிவா இருக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ரெண்டுமே இருக்கணும் அப்படின்றத மறந்து போகக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க தப்பு பண்றது என்ன அப்படின்னா, ஊழியக்காரங்களும் சரி, இல்ல நீங்க பிசினஸ்ல இருந்தாலும் சரி, அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா, எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். இல்லாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா, God cannot trust you with many and much bigger resources. ஆண்டவன் உங்களை பெரிய காரியங்களை ஆண்டு உங்களை நம்பி கொடுக்க முடியாது. ஸோ இந்த இந்த நபர்கிட்ட நான் கொடுத்தேன்னா, நான் அந்த தேவையான ஆண்டவர் சில பேருக்கு கொடுக்கணுன்றதுக்காக நம்மகிட்ட கொடுப்பார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபைனான்சியல் இந்த இன்டெகிரிட்டி எதுக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா, so that we become channels of blessing financially. சோ பண ரீதியாக நம்ம மற்றவங்களை ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் ஒரு சேனல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஹோஸ் பைப் மாதிரி வேற எங்கேயோ இருந்து வருது. பட் சின்ஸ் எனக்கு நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறதுனால, நல்ல ஐசைட் இருக்கிறதுனால, நல்ல பெர்செப்ஷன் இருக்கிறதுனால, நல்ல கண்ணோட்டம், நல்ல ஒரு டிசர்ன்மெண்ட் இருக்கிறதுனால, தேவையுள்ள ஜனங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன நம்பிக்கையாக அந்த நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அந்த ஊழியம்ன்றது ஆரம்பிக்கிறது. சேனல்ஸ் ஆஃப் பிளஸிங். சோ ஏப்ரஹாமிக் பிளஸிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா, யூ ஷால் பி எ பிளஸிங், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றது ஒரு ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னா உன்னால 10 பேர் ஆசீர்வாதம். So that is Abrahamic blessing. That is what we are dealing here. இதை நம்ம இன்னைக்கு அது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்படி இருக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கணும்? இப்ப நிறைய பேர் என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா, அதாவது நானே தடவிட்டு இருக்கிறேன் பிரதர், எனக்கே சரி ரொம்ப இதா இருக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய நினைப்போம். அது ஆண்டவர் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பேசிக் பைனான்சியல் என்ன சொல்ல, அந்த கான்செப்ட்ஸ் நம்ம புரியறதுக்காக, அவரை பழகணுன்றதுக்காக அந்த நெருக்கத்துல ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்படின்றது மறந்து போகக்கூடாது. பேசிக் திங்ஸ் இன் பைனான்சியல் அந்த பிளஸிங்ஸ். ஆண்டவர் முதல்ல நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நீங்க நல்லா புரிந்துக்கணும். அதாவது நான் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் நான் போகல. ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் என்ன சொல்லணும்னா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருக்கணும், ஒரு வீடுனா 2 வீடு கட்டணும். தட்ஸ் ப்ராஸ்பெரிட்டி. அண்ட் திஸ் another டீச்சிங் கால்ட் பாவர்ட்டி டாக்டர். பாவர்ட்டி டாக்டர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி நிறைய கேத்தலிக் சயின்ஸ்ல இருந்து ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா, நம்ம ஒண்ணுமே ஓன் பண்ணக்கூடாது. பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, சாக்கு கட்டிடணும், ஒரு ப்ரொசஷன் இருக்கக்கூடாது, போடக்கூடாது, ஒண்ணுமே இருக்கக்கூடாது. சாக்கு கட்டி நீ வேலை செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. நீ பிச்சை எடுத்து அதுல நீ சாப்பிட்டு ரோட்ல போய் பிரசங்கம் பண்ணணும். இது மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு he taught what's called as poverty doctrine, the doctrine of poverty. இப்ப நம்ம இந்த சைடும் போக கூடாது, இந்த சைடும் போக கூடாது. நம்ம அந்த ப்ராஸ்பெரிட்டி டாக்டர்னும் போக கூடாது, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பாவர்ட்டி டாக்டர்னு போக கூடாது. பட் we should be என்ன டாக்டர் அப்படின்னா, ஒரு மினிஸ்ட்ரியல் அக்கௌண்டபிலிட்டி. அப்படின்னா ஆண்டவர் எனக்கு தருகிறார் அந்த பாயிண்ட். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அதை எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்துல நான் எப்படி அதை பெருக பண்ணணும்,
எப்படி நான் வந்து அதை செலவழிக்கணும், எப்படி மத்தவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன். சோ தட் ஆட்டிடியூடே மாறுது பாருங்களேன். சோ நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஏன் பணம் வேணும் அப்படின்னா, சோ தட் ஐ கேன் பிளெஸ் அதர்ஸ். இன் எஃபெக்ட் ஐ வில் பி பிளெஸ்ட் மை செல்ஃப். சோ நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கையிலே ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதித்துள்ளார். பட் என்னோட ஃபோக்கஸ் வந்து அவுட்வர்டா இருக்கிறப்ப ஆண்டவர் இன்வர்டா என்னை ஆசீர்வதிக்கிறார். பட் என்னோட ஃபோக்கஸ் இன்வர்டா இருக்கிறப்ப நம்ம டிரான்ஸ்லேட் ஆயிடும். பண ஆசை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பண பிரியன் வந்து பணத்தினால திருப்தி அடைய பிரசங்கி சொல்லுகிறேன். நம்ம திருப்தியே நம்ம பணத்தால திருப்தியே ஆக முடியாது. ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம இந்த உயர்பி ஆர்டிஸ்ட் வரைஞ்சதை பாருங்க. ஒன் சைடு வந்து ஹார்ட் ஃபுல் ஆஃப் கிராஸ் அப்படின்னு எடுக்கிறீங்க இல்லையா? இன்னொரு சைடுல வந்து ஒரு பணம் இதெல்லாம் இருக்கு. இது எந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி தரல. பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்த வசனம் என்ன அப்படின்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்ப 2 பேர் ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னா, 2 பேர் நம்ம லைஃப்ல வந்து மாஸ்டரா இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். நோ ஒன் கேன் சர்வ் டூ மாஸ்டர். அப்ப பணம் வந்து நம்ம லைஃப்ல மாஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை வந்துடும். மாஸ்டர் அப்படின்னா அது சொல்றபடி நான் செய்யறேன். அதுதான் எனக்கு பெரிய ஒரு காரியம். என்னோட நோக்கம் என்ன? எப்படியாச்சும் நிறைய பணம் சம்பாதிக்கணும். மணி ஹஸ் பிகம் மை மாஸ்டர். சோ மணியை குறித்து ஒருத்தவங்க சிலர் இவ்வளவாய் சொல்லுவாங்க, மணி இஸ் அ பேட் மாஸ்டர் பட் குட் சர்வன்ட் அப்படின்னு சொல்லி. வெல்த் வந்து பணம் வந்து அது ஒரு நல்ல வேலைக்காரன், அது ஒரு நல்ல முதலாளி கிடையாது. சோ நம்ம வாழ்க்கையில பணம் வந்து பணமும் செல்வமும் பொருளும் அது மாஸ்டர் ஆயிடக்கூடாது. அது இல்லாம நான் வாழ முடியாது, அதுதான் எனக்கு எல்லாமே, பணம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது உலக தத்துவம். வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னுடைய மாஸ்டர் ஆண்டவர். God is your master. உன்னுடைய எஜமான் அவன்ப்பா. அவருக்கு ஊழியம் செய்யறப்ப உனக்கு தேவையான காரியங்களை அவர் தருவார். தேவையான காரியங்களை உனக்கும் தருவார். உனக்கு சில சமயம் நிறைய தருவார். ஏன் தருவார் அப்படின்னா உனக்கமாக நிறைய பேர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நினைப்பார். அதுதான் மாஸ்டரிங் தி ரிசோர்சஸ். நான் என் பணத்தை வந்து மாஸ்டர் பண்றதுக்கான கிருபைகளை ஆண்டவர் எனக்கு கொடுக்குறார். அது ஏன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும். ஏன் கண்ட்ரோல்னா நான் ஆண்டவர் கண்ட்ரோல் இருக்கிறேன். அப்ப ஏன் கண்ட்ரோல் கீழே மணியை நான் கொண்டு வர்றேன் அப்படின்னா டெஃபினட்டா இன்கம் எக்ஸ்பென்ஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பாட்டுக்கு போயிட்டு எங்க வருதுன்னே தெரியல, எங்க அப்படி இருக்க முடியாது. நோ. சோ நான் வந்து அதை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ ஷுட் ஹேவ் a grip on my income and expenses. எனக்கு எவ்வளவு வருது எவ்வளவு போகுது. அங்கிள் நான் இன்னும் ரொம்ப ஒண்ணும் சம்பாதிக்கல அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நீ ஒண்ணுமே சம்பாதிக்கலன்னா இப்ப வாட் இஸ் யுவர் இன்கம்? நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிறீங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு வந்து உங்களுக்கு இன்கம் இருக்குது, நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மொபைலுக்காக நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க, டேட்டாக்காக நீங்க டேட்டா எவ்வளவு வாங்குறீங்க, பெட்ரோல் எவ்வளவு போடுறீங்க, ஹோட்டல் எவ்வளவு சாப்பிடுறீங்க இல்லையா? சோ இது வந்து நம்ம அப்படியே ரேண்டமா நம்ம லைஃப் வந்து நடத்தவே கூடாது, நடத்தவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். மணி இஸ் அ பேட் மாஸ்டர் பட் அ குட் சர்வன்ட். குட் சர்வன்ட்ன்றது மணியை வந்து நீங்க வந்து கரெக்டா அதை பிரிச்சு அதை எடுத்து அதை வச்சு அதை வந்து நிறைய பேர் ஆசீர்வதிச்சிடும். நிறைய பேர் லைஃப்ல நம்மளுக்கு வந்து இது பண்ணிடலாம், நிறைய ஊழியங்களை செஞ்சிடலாம். only thing we should have a right kind of basement அது அடித்தளம், அடிப்படை சத்தியங்களை வந்து சரியா நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப தொடர்ந்து நம்ம இது மாதிரி இன்னும் சில முக்கியமான தாட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பேசிக் ட்ரூத்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வசனத்தை சொல்லி பணத்தை குறித்ததான அடிப்படை சத்தியங்களை மாத்திரம் அவங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பேன்.
முக்கியமான சத்தியம் இன்னொன்னு என்ன பாருங்க. காட் இஸ் a சோர்ஸ் ஆஃப் ஆல் blessings. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர்தான் ஊற்று. விசேஷமா இன்னைக்கு நம்ம எதை தியானித்துட்டு இருக்கிறோம்னா ஃபைனான்சியல் blessing. ஸோ ஃபைனான்சியல் நீட்ஸ் blessing. blessing நான் எதை சொல்றேன்? ஃபைனான்சியல் blessing எது ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப ஃபைனான்ஸ் வந்து ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? எத்தனையோ பேர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியா நேத்தான எனக்கு ஞாபகம் இல்லை, 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். லேட்டா வந்தோம். ரோட்ல வந்து வயசான அம்மா வந்து லிஃப்ட் கேட்டாங்க நாங்க ஃபேமிலியா வந்துட்டு இருக்கிறப்ப. அப்புறம் ஒய்ஃப் பேச்சு கொடுத்தாங்க. சரி, எவ்வளவோ தூரம் போய் சம்பாதிச்சு நைட்டு 12 மணிக்கு 11 o'clock கிட்ட வர்றான். என்ன வேலை? இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபுட் சர்விங் எவ்வளவோ தூரம் போய் சம்பாதிச்சுட்டு வர்றாங்க. பெரிய ஒரு சம்பளம் கிடையாது. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு நைட்டு ரெயின்னால அவங்க ஸ்ட்ராண்டட் ஆயிட்டாங்க. நாங்க பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. சோ ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, கஷ்டப்பட்டு நிறைய பேர் பேசிக் திங்ஸ வந்து அவங்க சம்பாதிச்சு ஃபேமிலிஸ மீட் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு நிறைய பேர் தோஸ் ஹூ ஆர் இன் செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன்லாம் அம்மா, அப்பா நல்லா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. நல்லா தேவையானது நம்மளுக்கு தந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கு வி ஷுட் பி தேங்க்ஃபுல். சோ அது அந்த காரியங்களுக்காக நன்றி. டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுக்க. எனக்கு இன்னைக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நன்றி. எனக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நன்றி. சோ நீங்க எல்லாமே ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு வருது அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்தாதான் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்வீங்க. இல்ல அப்படின்னா இல்லாதது குறிச்சே நம்ம புலம்பிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. அப்படின்னா என்ன ஆண்டவர் சொல்ல வர்ற அந்த கான்டெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்ட்ரி கான்டெக்ட். அவங்க தேவாலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்ப தேவலை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சித்தத்தை செய்யறதற்கு எல்லா ப்ரொவிஷன்ஸையும் ஆண்டவர் கொடுக்கிறார். காட் இஸ் அ ப்ரொவைடர் காட். ஆண்டவர் வந்து அவர் ப்ரொவைட் பண்ணுவார். நீதிமானுடைய சந்ததியை வந்து அவரை அலைந்து திரிய விட மாட்டார். அப்பத்திற்காக அலைந்து திரிய விடவே மாட்டார். அப்ப நீங்க உங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஆளுடைய நீதிமான்களா இருந்தாங்கன்னா அதோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க என்ஜாய் பண்ணிட்டு சும்மா டிஃபால்ட்டா அப்படி ஓட்டிட்டு இருக்க கூடாது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே கொடுத்த நல்ல பேரண்ட்ஸ்க்காக நன்றி, ஆண்டவரே கொடுத்த நல்ல பிளெஸிங்ஸ்க்காக நன்றின்னு சொல்லணும். அதே நேரத்துல ஒருவேளை உங்க பேரண்ட்ஸ் நீதிமான்களா இல்லாம ஆண்டவர் அறியாதவர்களா இல்லாம இருந்தாங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நினைப்பேன். ரொம்ப நீ ஒரி பண்ணாத, அங்கே எனக்கு இல்லையே எங்கே ஐ ஆம் த ஒன் ஹூ பிளஸஸ் யூ. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நான் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நீ என்ன இடத்துல நீ வரணும் அப்படின்னு சொல்லுவார். பேசிக் பாயிண்ட் நம்ம வந்து ஆட்கள் இதை மிஸ் பண்ணுவாங்க பாருங்க. பிளஸிங்ஸ் எங்க இருக்குன்னு நினைப்பாங்க, நல்ல வேலையில இருக்குன்னு நினைப்பாங்க. பிளஸிங்ஸ் எங்க இருக்குன்னு நினைங்க, அப்ராட்ல போய் சம்பாதிச்சா இருக்கும்னு நினைப்பாங்க. சம்பாதிச்சு நெட் லைஃப் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 80 வயசுல நம்ம வாழ்ந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்து மொத்தம் பார்த்தோம்னா அவங்க லோன்ல வீடு வாங்கியிருப்பாங்க, அது வாங்கியிருப்பாங்க. அல்டிமேட்ல கடைசியில அவங்க உங்க பிள்ளைங்க வேற எங்கேயா செட்டில் ஆகும். அல்டிமேட்டா வந்து there will not be no net gain. Don't have wrong concepts in life. ஆண்டவர் உங்களை அப்ராட் அனுப்பலாம். ஆண்டவர் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல சில பிசினஸ் ஆரம்பிக்க சொல்லலாம். பட் யூ ஹேவ் டு உங்க உங்க இருதயத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆண்டுடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். நிறைய வசனங்கள் இருக்கு. சோ காட் இஸ் a source of blessing and financial blessing specifically அப்படின்றது மறந்துடாது. நான் சொல்றது ஆழமா ஆண்டவர் என்னை ஆசீர்வதி நீ மட்டும் நடத்தின தேவன் இல்லையா? நீ மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிற. சோ இவ்வளவு ஆச்சரியமான தேவன். நடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பாருங்களேன். ஆண்டவர் ஒரு ஒரு குறை வச்சிருக்கிறாரா? ஒரு நாள் சில ஒரு நெருக்கம் வந்திருக்கலாம். ஆனா அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கிருபை கொடுத்து நடத்தினாரே. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் இப்படி ஜெபிக்க சொல்லியிருக்காரு பாருங்க. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதாவது ஆண்டவர் சகலத்தையும் தருகிறவர் தான். ஆனாலும் ஆண்டவரே
தேவையில்லை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவார். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு அப்பதான் அந்த சோர்ஸ் ஆஃப் பிளஸிங் நம்ம ரெகக்னைஸ் பண்ண முடியும். சரி, நீங்க சோர்ஸ ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸர்சைஸ் பிரேயர். நீங்க ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் தர்றப்ப ரொம்ப நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்க காட்ஸ் கிரேஸ. நீங்க நீங்க ஜெபம் பண்ணாட்டி கூட ஆண்டவர் தந்துருவார். அவர் கிரேஷியஸ் கிரேஷியஸ். பட் ஆனா நம்மளுடைய இருதயம் லாங் டேர்மா போகிறப்ப நன்றியெல்லாம் மறந்து ஆண்டவர் கிருபையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றது தெரியாம இருதயம் கடினப்பட்டவர்களா போயிடும். அதனால பிரேயர் பிரைஸ் ஃபார் எவ்ரி டே நீட்ஸ். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு தண்ணி நீங்க கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, தண்ணிக்காக நீங்க தேங்க் பண்றீங்களா? இந்த இந்த புயல்லாம் வந்தப்ப எவ்வளோ தண்ணி கஷ்டம் வந்தப்பதான் தண்ணியோட வேல்யூ தெரியும். தண்ணி இல்லையா? சரியான ஒரு போஷாக் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரே. ஒரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இந்த ஃப்ரூட்ஸ்க்காக நன்றி, என்னை போஷிக்கிறீங்களேப்பா நன்றி தகப்பனே. அந்த அந்த சாப்பிடுறப்ப கடமையா எடுக்காதீங்க. சாப்பிடுறப்ப நம்ம சாப்பிடுறது ஒரு பினான்சியல் பிளஸிங். இது ஏன் பிளஸிங் நான் சொல்றேன், பேசிக் பேசிக் திங் இன் லைஃப் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேசிக் திங், இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு சாப்பாடு அந்த ஆண்டவர் தருகிறார். இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி டீச் பண்றோம் அப்படின்னா, பண்ணணும் அப்படின்னா ஆண்டோட கிரேஸ். ஆண்டவரே இந்த சாப்பாட்டுக்காக நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு ஒரிசால நாங்க இருக்கிறப்ப அந்த வீட்டுல வேலைக்கு வருவாங்க. அவங்க அவங்க சில சமயம் கூலி வேலைக்கு போயிட்டு வருவாங்க. என்னன்னா கூலி வேலை காலையில போயிட்டு அவங்க 20 ரூபாய் 30 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப அங்க எவ்வளவு கூலி? 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபாய் 40 ரூபாய் தான். அத அவங்க எடுத்துட்டு போய் திருப்பி கடையில போய் அன்னைக்கு நைட்டு சமைப்பாங்க. ஒரு குடும்பம் பாரு. காலையில வேலை பார்த்தா நைட்டு சாப்பாடு. அப்படிப்பட்ட நபர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு டேட்டா அனாலிசிஸ் படி 30ல இருந்து 40 கோடி ஜனங்கள் இந்தியாவுல அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஆகாரத்துக்காக ஒரு நாள் வேலை பண்ணாதான் அவங்களுக்கு சாப்பிடும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல, அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோமே. ஆண்டவரே, இந்த உணவுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும். பிள்ளைங்க நிறைய மால்ஸ்க்கு ஒருவேளை நீங்க கூட்டு போகலாம், நல்ல ஷாப்பிங் சென்டர்ஸ் கூட்டு போகலாம். அட் த சேம் டைம் போரஸ்ட் ஆஃப் போருக்கு மத்தியில நம்ம கூட்டிட்டு போகணும். அவங்க மத்தியில நம்ம நடந்து போகணும். வாழ்க்கை நம்ம புரிந்த ஸ்லம்ல நம்ம போய் உட்காரணும். மந்த்லி ஒன்ஸ் ஸ்லம் மினிஸ்ட்ரிக்கு நம்ம போகணும். குட்டி பிள்ளைங்க கூட்டிட்டு போகணும். பெரியவங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல உட்காந்து நீ பார்த்துட்டு இருப்பா, படம் பார்த்துட்டு இருப்பா, மொபைல் பார்த்துட்டு இருப்பான்னு போகக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு வேளையும் ஆகாரத்துக்காக நன்றி சொல்லணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஆட்டிடியூட தாங்க ஆண்டவரே. தேங்க்ஸ் கிவிங் ஆட்டிடியூட தாங்க ஆண்டவரே. ஃபினான்ஷியல் பிளஸிங், இன்டெகிரிட்டி, மெயின்டைனிங் ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி அப்படின்னா அப்ப அந்த 30-40 ரூபானாலும் அது வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒரு எதையுமே நான் வீணடிக்க கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் நம்மளுக்கு வேணும். ஒரு எதையுமே நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுப்பா. சரியா நான் பிளான் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பிரின்சிபல் ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, we need to work அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சோம்பேறிகளை ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. சோ மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம இந்த தாளந்துகளை குறித்து நாம பார்க்க முடியும். ஆண்டவர் ஆஹ் நிறைய பேருக்கு நிறைய தாளந்த கொடுப்பாரு. கடைசியில ஒரு தாளந்து கொடுத்தவன்ட்ட அவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஒளிச்சு வச்சிருவான், புதைச்சி வச்சிருவான். அப்ப அவன் சொல்றான், அதை மட்டும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. ஆகையால் நான் பயந்து போய் ஒரு தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உங்களுடைய வாங்கிக்கிறோம், அது பத்திரமா எடுத்துட்டு வர்றான். அப்ப ஆண்டவர் எஜமான் என்ன சொல்றாரு? அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொன்னான், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கணும் என்று அறிந்திருந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை, பணம் சொல்ற டேலண்ட்ன்றது பணம். அது டேலண்ட்னா தாளந்து கிடையாது. தாளந்துன்னா நம்ம வேற மாதிரி யோசிக்கிறோம், கிஃப்ட்னு யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் இட்ஸ் டேலண்ட்னா பணம்.
நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அப்படின்னு அந்த ஃபுல் பேசேஜோட போயிட்டே இருக்கு. சோ நீ இதுல நிறைய ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கலாம். ஆண்டவர் வந்து ஆஹ் ஆதாம் ஏவாளையும் வந்து அங்கே ஏதேன் தோட்டத்துல வந்து வேலை செய்ய நியமிக்கிறார். நம்மளுடைய பேசிக் பிரின்சிபிள் வந்து ஒர்க் அப்படின்றது மறந்து போகக்கூடாது. ஒர்க்குன்ற மறந்து போக. சோ நம்ம ஒர்க் ஒர்க்ல வந்து ஆண்டவர் வந்து எப்படி உங்களை வந்து எந்த வேலையில வைத்திருக்கிறார் அப்படின்றது நீங்க பார்த்து எப்படி ஒரு ஒரு செக்குலரான ஒரு ஆபீஸ்ல வைத்திருக்கலாம், மினிஸ்ட்ரியில வைத்திருக்கலாம், டீச்சரா வைத்திருக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் ஒர்க்கரா வைத்திருக்கலாம். பட் பேசிக்லி வி நீட் டு ஒர்க். வி ஆல் நீட் டு ஒர்க். நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருக்கிறேன், டெய்லி நான் ஜாப் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் படைக்கவே இல்லை. அப்படின்னு ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவல நீ வந்து ஒன்லி ஜாப் பண்ணிட்டே இரு, பிரைஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லி பண்ணோம். there needs to be seasons of prayer. சில நேரங்கள் நான் ஜெபத்துக்கு நான் காலங்களை ஒதுக்கணும் என் லைஃப்ல. அது ரொம்ப முக்கியம். பட் பேசிக்கலி I'm designed for work. I should work hard. So சோம்பேறிகளா இருக்கக்கூடாதுன்றது ஆண்டவர் தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம். சோம்பேறியா இருக்கக்கூடாது. ப்ரொடக்டிவா அதே மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் விரும்ப மாட்டேங்கிறார் பாருங்க. அந்த ஒரு பணத்தை எடுத்து அப்படியே ஒருத்தர் அப்படியே ரிட்டர்ன் பண்றது ஆண்டவர் விரும்ப மாட்டேங்கிறார். அப்போ பவுல் சொல்லுகிற இந்த காரியம் அவர் சொல்வார், நான் அதிகமாய் அவர்களும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் கிருபைகளை கொடுப்பார். அதை பெருக்கிறது நம்முடைய ஹார்ட் ஒர்க். ஒரு டேலண்ட கொடுத்திருப்பார். எனக்கு ஆண்டவர் அந்த ரைட்டிங்ல ஆண்டவர் பேசிக்கா சொன்னார், உனக்கு நான் ரைட்டிங் டேலண்ட் கொடுக்குறேன், பட் யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட். நீ அதை டெவலப் பண்ணணும். லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெவலப் பண்ணணும். நிறைய புக்ஸ் படிக்கணும், கோர்சஸ் போகணும். ஒரு 7 to 8 கோர்சஸ் நான் பண்ணேன் ரைட்டிங்ல. பாருங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதனாலதான் எழுத முடியும், அப்படி கிடையாது. பேசிக் கிஃப்ட் ஒண்ணு இருக்குது. அந்த கிஃப்ட வந்து நீங்க ஆன் பண்ணணும். இப்ப நிறைய யூனிக் காலிங் குறிச்சு நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் சில பேருக்கு மியூசிக் கொடுத்துருக்கலாம், சில பேர் ஆர்ட் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு வந்து ப்ரீச்சிங் கொடுத்துருக்கலாம், சில பேர் டீச்சிங் ஷேப் அனாலிசிஸ்ல நிறைய பேர்கிட்ட நம்ம பேசி ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட நாங்க பேசி முடிச்சிருக்கிறோம். நிறைய பேர் டீச்சிங் இருக்குது. ஒர்க் ஹார்ட். நான் உட்காரணும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பைபிளும் கையுமா டைரி ரெஃபரன்ஸ் புக்ஸ் அது இது எடுத்துட்டு அப்படியே ஒரு டேபிள் ஃபுல்லா புக்கை போட்டு பரப்பி அப்படியே உட்காந்து தூங்குறதுக்கு. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் வெறும் பரப்பிதான் பிரதர் வச்சிருக்காங்க, ஆனா ஒன்னும் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சில ஒய்ஃப்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. God cannot bless a lazy worker. ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார் பாருங்க, கோபம் கொள்ளுகிறார். கடினமாக உழைக்கணும். We should work. We should work hard. தேவனுடைய ஜனமே, நீங்க அந்த ஒய்ஆர்பில வர்ற ஒவ்வொருவரும் இந்த ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டியில நாங்க மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். காட்ஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்டெகிரிட்டி நீங்க பாத்தீங்க அப்படின்னா we should work hard. ஃபைனான்ஸ் நம்மளுக்கு ஆண்டவர் தருகிறது தராது அதெல்லாம் ரெண்டாவது. எனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டு எனக்கு கொடுத்துருக்கு, கொடுக்கப்பட்டதுல I need to work hard. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற எல்லா சோம்பலின் அந்தகாரங்களை கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். இந்த ஒர்க்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு சோம்பலா இருப்பாங்க, இல்லைன்னா டைவர்ட் ஆவாங்க. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதை செய்யாம இன்னொன்னு மொபைல நோண்டிட்டு இருப்பாங்க, வேற என்னையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. இதை இன்னொன்னு செய்ய வரைன்னு வந்துட்டு இன்னொன்னு செய்வாங்க. ஃபோக்கஸ் இஸ் a very important thing. எதை நம்ம செய்யணும்? ஆண்டவரே எனக்கு அந்த ஃபோக்கஸ் நீர் கொடுங்க. சில பேர், நானும் ஹைலி ஒரு மூடி பர்சன் தான். சில சமயம் எனக்கு வந்து மூடே இருக்காது பாருங்க டைப் பண்றதுக்கு. ஏன்னா ரைட் பண்ணணும், எழுதணும், சில காரியங்களை ஒர்க் பண்ணணும்னா ஏன்னா கிரியேட் நியூ திங் அப்படின்றப்ப மூடு இருக்காது. இனிஷியல் டேஸ்ல ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் குட் மூட்ஸ். சரியான நல்ல மூட்ல நான் ஒர்க் பண்ணணும் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நிறைய ப்ரோக்ராஸ்டினேஷன், நிறைய காரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு.
அப்பதான் ஒரு ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்ல ஒரு ரைட்டர், செகுலர் ரைட்டர் தான், அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சி, நீங்க வந்து யூ ஹேவ் டு டிசிப்ளின் யுவர் மைண்ட். உங்களுக்கு வந்து மூட் இல்லைனாலும் யூ ப்ரோக்ராம் யுவர் மைண்ட் டு ரைட். அப்ப ஒர்க்லயுமே வந்து we need to program மூடாவது ஈடாவது. I need to work. I need to go on. I need to focus. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஸ்லோவா கூட கீப் ஒர்க்கிங், கீப் ஒர்க்கிங். சோம்பேறிகளா மாறிடு. God cannot do anything. God cannot bless. God cannot bless. ஊழியமும் அப்படிதான் இருக்கு. நிறைய பேருடைய ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். போனாலே தெரியும், அந்த சர்ச்சுக்கு போனாலே தெரியும், அந்த விண்டோஸ் எல்லாம் தூசி குப்பையுமா இருக்கும், அவங்க ஏரியாலாம் சுத்தமா இருக்கும். எதுவுமே இருக்காது. எதுவுமே டிசிப்ளினா ஒரு மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. டைரிஸ் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஷர்ட் பேண்ட் பிரஸ் பண்ணாம போட்டிருப்பாங்க. அந்த இன்டிசிப்ளின் வந்து அப்படியே தெரியும் பாருங்க. ஏதோ ஆண்டவர் வந்து கிரேஸ்ல ஓட்டிட்டு இருப்பாரு, ஊழியம் ஓடிட்டு இருக்கும். We cannot have ஒரு ஒரு நிறைவான ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்கவே முடியாது. தேவனுடைய ஜனமே, ஆண்டவரே எனக்கு அந்த டிசிப்ளினை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு போக்கஸ் கொடுங்க. ஆண்டவரே மூடி ஸ்டேட்ல இருந்து நான் ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு உதவி செய்யுங்க. என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பிரசன்னத்தால் நிறைச்சொல்லுங்க. எல்லா சோம்பலின் அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருக்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய வேலைகளை நான் செய்து முடிக்கிறதுக்கு என் கரத்தை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அதிகாலையிலே உங்களை தேடுறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. God's principles of financial blessingல discipline plays a vital role அப்படின்றது மாதிரி தான். Okay, let's proceed. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், plan your finances. செலவுகளை குறித்து திட்டமிட வேண்டும். எல்லோருக்கு 16வது அதிகாரத்துல பார்க்கலாம். ஒரு ஆண்டவர் வந்து ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட்ல சொல்றாரு, ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் நீ பண்ற, ஒரு கோபுரத்தை கட்டணும்னா நீ முதல்ல உட்கார மாட்டியா? பிளான் பண்ண மாட்டியா? தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு முன்பு முதலே உட்கார மாட்டியா? சோ எனக்கு வாட்ஸ் மை பிளான், வாட்ஸ் மை பட்ஜெட், எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படின்றது தெரியணும். ஆண்டவர் நடத்துறாரு கூடாது, இந்த டைலாக்லாம் விடக்கூடாது. God is leading, ஆண்டவர் நடத்துறாரு. ஆனா நீங்க you will not be blessing to many people. நீங்க எங்க கட்டிங் பண்ணலாம், எங்க கொஞ்சம் கர்டைல் பண்ணலாம், எங்க கொஞ்சம் குறைக்கலாம், எங்க கூட்டலாம், எதுல நல்லா செலவு பண்ணலாம். நல்லா சில சமயம் நல்லா செலவு பண்றதுக்கு இது பண்ணும். அதாவது நிறைய பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப கஞ்ச பிசினரிகள் தான் பிளான் பண்ணுவாங்க அப்படின்பாங்க. அது அது வந்து 50% ரைட் தான். சோ மேபி 60% கூட ரைட்டா இருக்கலாம். நானும் பார்த்து நிறைய பிளான் பண்ணுவாங்க, மைனூட்டா பிளான் பண்ணிட்டு கடைசியில செலவு பண்ணவே மாட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க மைண்ட் ஃபுல்லா பிளானிங், அந்த பிளான் பண்ணிருக்கா, ஐயோ அது செலவாகும், இது வேண்டாம், இது வேண்டாம், கடைசியில் கஞ்ச பிசினரியா மாறிடுவாங்க. நீங்க நல்லா உங்க ஆட்டிடியூட் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஏன் சேவ் பண்றீங்கன்னா, so that you can spend more. You need to save more. Very important. Why you are planning? The purpose of planning. நான் ஏன் திட்டமிடணும் அப்படின்னா, so that I can spend more. The attitudes are different attitude. Not that to save more. நான் வந்து மிச்சம் பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணல. நான் அர்த்தமுள்ள வகையில எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஊழியர்களுக்காகவும் நான் பிளான். It's very important attitude. Very important attitude. That's very important. அதனால ஒரு பட்ஜெட் நோட்டு வைத்துக்கொள்ளுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. நிறைய பேர் பாக்குறேன், சில பேருக்கு வந்து ஒய்ஃப் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஹஸ்பண்ட் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஓவரா both of you plan. ஆண்டவரே எங்களுக்கு நீர் இவ்வளவு கொடுக்கிறீர், நன்றி. நாங்க இப்படி செலவு பண்றதுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் போன மாசத்துல, நன்றி ஆண்டவரே. இப்ப இதெல்லாம் சரியா நம்ம பண்ணாதனாலதான் தேவையில்லாத செலவுகள் நமக்கு நிறைய வரும். இல்லைன்னா டயட்டுக்கு நல்ல ஃப்ரூட்ஸ், நல்ல பேலன்ஸ் டயட் இல்லாததுனால சிக்னஸ் பிள்ளைங்களுக்கு நிறைய வரும்.
வீடு டிசிப்ளின் இல்லாதனால, கிளீன்லினஸ் இல்லாததுனால தேவையில்லாத சிக்னஸ் வரும். ஆண்டவரே கிருபை கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப நம்ம ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து பிளான் பண்ணி நான் போகிறப்ப ஆண்டவர், ஐயோ என் பையன், என் பொண்ணு, என்னோட பிள்ளைங்க குடும்பமா உட்கார்ந்து இவ்வளவு அருமையா பிளான் பண்றாங்களே, எனக்கு கொடுக்கறதற்காக, ஊழியர்களுக்காகவும் அவங்களுக்காகவும் இவ்வளவு சின்சியரா பண்றாங்களே. God will start to pour out his blessings more. அப்படியே உங்களை நிறைய, ஏன்னா அப்படின்னாதான் God can trust you. God can trust you. The trustன்ற வார்த்தை நான் அதிகமா பயன்படுத்துறேன். ஆண்டவர் நம்பணும். ஆண்டவர் நேசிக்கிறார், உண்மைதான். ஆனா ஆண்டவர் நம்ப முடியுமா நம்மள? Can God trust with thousands and thousands of crores of rupees, resources, finances? ஆண்டவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், ஆண்டவர் நம்ம இப்ப சிசிஎம்ல இருந்து நம்ம பிளான் பண்றோம். 70 மிஷன் ஸ்டேஷன்ஸ் மாத்திரம் இல்ல, நிறைய ப்ராஜெக்ட்ஸ். நம்மளோட காலங்களுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நாளோட வருகை தாமதிக்குமானால் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கும். இந்த விசுவாச கண்கள்ல ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை கூட்டணும்னு நினைக்கிறார். க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் திங்ஸ் ஆண்டவர் நம்பி கொடுக்கணும்னு நினைக்கிறார். போத் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறார். பட் ஆர் வி ரெடி? ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நீ பலப்படுத்தும். ஆண்டவரே, நான் நமக்கு உண்மையா இருக்க உதவி செய்யும். பிளான் பண்ணுங்க, நோட்டை போடுங்க. பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். சேவ் ஃபார் நோன் எக்ஸ்பென்சஸ். தேவைகளுக்காக சேர்ப்பது ஞானம். அதாவது ஒரு டெஃபினட்டா ஃபோர்சியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. என்ன? ஒரு ஜூன் ஜூலைல நம்மளுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பிள்ளைங்களுக்கு. அன்ஃபோர்சியபிள் எக்ஸ்பென்சஸ் அது வேற. அதாவது அன்னோன், திடீர்னு சிக்காறது, அது பண்றது வேற. பட் நோபல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து திடீர், நம்ம வந்து ஜூன்ல இவ்வளவு இருக்குது, திடீர்னு இல்லை. அது வந்து நார்மலான ஒரு இது அப்ப இருக்கும். அதே மாதிரி இப்ப பிள்ளைங்க அப்படின்னா இப்ப காலேஜ் வர்றப்போ ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இருக்குது, கல்யாணம்ன்றப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. சோ அப்ப இது நம்மளுக்கு தெரியும். அப்ப சின்ன ஒரு சேவிங் வந்து நம்ம வைக்கிறதுல தப்பு கிடையாது. சேவிங் நான் வந்து ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நம்ம இந்த டயலாக் குரூப் பயங்கரமா இருக்கிறார். இதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர், அதாவது ஆண்டவர் வந்து பாருங்க அவசரம் எவ்வளவு தெளிவா சோம்பேறின்னு வந்து ஞானி சொல்றப்ப, நீ இருக்கிற இடத்தில் போய் அது வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து, வார்த்தையில பாருங்க, சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். ஒரு டைம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி இருக்கு, மிச்சம் பிடிக்கலாம். பிரதர், எங்க பிரதர் மிச்சம் பிடிக்க முடியுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா யுவர் டோட்டலி மெஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கடன் அங்க எங்க வாங்கியிருக்கிறீங்க, அது இங்க போயிட்டு இருக்குது, இங்க இருந்து போயிட்டாங்க. பைனான்சியலா ஆண்டவரை எனக்கு ஒரு ஸ்டெடினஸ் கொடுங்க. உட்காருங்க, ஆண்டோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காருங்க, தனியா உட்காருங்க. ஆண்டவரை இப்படி கடன்லையும், இப்படி பிச்சு, இப்படி ஒரு இதுலயும் இருக்கிறது ஆண்டுடைய சித்தம் அல்ல அப்படின்றத நீங்க புரிந்துக்கணும். நம்மளே ஸ்டடி இல்லைன்னா நம்ம எப்படி மற்றவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் மாற முடியும்? எப்படி ஊழியர்களுக்கு கொடுக்க முடியும்? எப்படி ஊழியர்களுக்கு கட்டப்படும்? எப்படி ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவ முடியும்? ஓகே, நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். சோ கண்டிப்பா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சேவிங் பிள்ளைங்களுக்கு, அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு, மேரேஜ் எல்லாம் இருக்குது, அதுக்கு நம்ம சேஃபா ஒரு இது வைக்கணும். அவங்களுக்காக தான் அது நம்ம ஒரு கடமை அப்படின்றத மறந்து போகக்கூடாது. இஷ்டத்துக்கு செலவழிக்க கூடாது. சில பேரு வந்து ஒரு குரூப் கஞ்ச பிசினாரி, இன்னொரு குரூப் வந்து வீஞ்சிக்கை அப்படின்பாங்கல்ல, அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் போயிட்டே இருக்கும். அப்படி கிடையாது. ஞானமாய் ஆண்டவர் உங்களை ஞானத்தை தரதுக்கு, பிரபுவும் தலைவரும் அதிகம் இல்லாத, அதாவது சொல்றதுக்கு யாருமே இல்லாம இருந்தா கூட ஆண்டு அவங்க வந்து ஞானமா அந்த எறும்பு வந்து வேலை வேலை செய்ய வேண்டிய காலங்கள். அப்ப நம்மளும் நம்ம லைஃப்ல அப்படிலாம் நீங்க கொஞ்சம் பிளான் பண்ண ஆரம்பிங்க. God is going to bless you more. கடன் வாங்க. Do not enter into debt. வசனங்கள் என்ன சொல்லுது பாருங்க.
நீதிமொழி 22:7 ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமையா போக வேண்டாம். துன்மார்க்கன் அந்த மாதிரி கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வசனம் பாருங்க, சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். அதெல்லாம் நீங்க யாரும் செலுத்தாம இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் அதை எழுதுங்க. கடனாலேயே நான் சாகக்கூடாது. ஆண்டவரே இந்த கடன் எல்லாம் முடிக்கிறதுக்கு, அதாவது டெட் ரெக்கவரி பிளான்ன்றாங்க. அதாவது எனக்கு இவ்வளவு 1000 கடன் இருக்குன்னா மாசம் மாசம் நான் அதுக்குன்னு கடன் அடைக்கிறதுக்கு நான் எப்படியாச்சும் ஒதுக்கிறேன். இதெல்லாம் நீங்க செய்யாம ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கவே முடியாது. அந்த நபர் கூட கேட்காம கூட இருக்கலாம். அவர்தான் கேட்கல, மறந்துட்டார்ல. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அவங்க பார்க்கவே முடியாது. அவங்க லைஃப்ல பார்க்கவே முடியாது. அப்புறம் லோன்லாம் இருக்குது, ஹவுசிங் லோன்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பிளான் பண்ணணும். உங்களுடைய சேலரி எவ்வளவு? இது தேவைதானா? வாடகையை பார்க்கிலும் நம்ம வாடகை கொடுக்கறத பார்க்கிலும் லோன் பெட்டர் ஆப்ஷனா? சோ அதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்து தான் நம்ம இது பண்ணணும். லயபிலிட்டிக்கு மிஞ்சி நீங்க லோன் போடுறது இல்லையா? எல்லாத்தையும் மூழ்கிடுவாங்க நிறைய பேர் அப்படியே. அவன் இப்ப லோன் ஈஸியா சாங்ஷன் பண்றான். கவர்மெண்ட்ல இருந்து, பிரைவேட் பேங்க்ஸ்ல இருந்து எல்லாம் ஈஸியா லோன் சாங்ஷன் பண்றாங்க. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா பினான்சியல் டெசிஷன்ஸ்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாக்கிரதை ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே ஞானத்தை எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. ஜெனரல் பிரின்சிபல் நம்ம கடன் இல்லாம போறதுதான். பட் ஸ்பெசிபிக்கா சில நேரங்கள்ல சில கேசஸ்ல வீட்டு வாடகை அது மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி பிசினஸ்ல சில நார்மல் ரொட்டேஷன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு நார்மல் லோன்ஸ் சொல்றாங்க. பட் அது தலைக்கு மேல, அதாவது வீடை வச்சு பத்திரத்தை வச்சு இது பண்றது, லேண்டை வச்சு இது பண்றது, நகையை வச்சு இது பண்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். நல்லா பண்றது. ஸோ இதுல நிறைய நான் டெலிபரேட் பண்ணலாம். பட் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி நான் ஜெபம் பண்றேன். ஸோ ஆனா இந்த கடன் வாங்கி பழகினவங்க நான் பார்த்தேன், அவங்க வாய சும்மா இருக்கு. அது ஒரு சிகரெட் அடிக்கிற மாதிரி. ஒரு 1000 ரூபாய் தாங்க, ஒரு 2000 ரூபாய் தாங்க, ஒரு 3000 ரூபாய் தாங்க. நாளை பாக்குறவங்க எல்லாம் கேட்டு 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 அது ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. ஒருத்தர் என்கிட்ட அப்படி கவுன்சிலிங் வந்தாரு. கவுன்சிலிங்னா அவங்க ஃபேமிலியில பயங்கர ப்ராப்ளம். நான் கவுன்சிலிங் பண்ண ட்ரை பண்ணேன். பார்த்தா எல்லா இடத்துலயும் கடன், எல்லாத்தையும் கடன். எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி இப்படி இவர் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா சார் பாத்தீங்கன்னா கார்ல தான் போவாப்ல, கார்ல தான் வருவாப்ல. வேலை சின்ன வேலைன்னா வேண்டாம்னு சொல்லிடுவாப்ல. பெரிய லெவல்ல தான் மைண்ட் இருக்கும். என்ன இது இப்போ நான் சொன்னப்போ பிரதர், இப்படி ஒரு குரூப்பே இருக்காங்க பிரதர். குரூப்பே இருக்கிறாங்க. அந்த ஒரு அது பிசாசனுடைய கிரியா, உலகத்தினுடைய காரியமான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் அப்படிப்பட்ட ஒரு அடிக்ஷன் மாதிரி சொன்னேன். கடன் வாங்காம அவங்களால இருக்கவே முடியாது. தயவு செய்து அந்த பழக்கம்லாம் வேண்டாம். ஆண்டவர் எனக்கு எவ்வளவு வச்சிருக்கிறாரோ அதுல நான் வாழ கற்றுக்கொள். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆசீர்வதிக்கிறது. ஆண்டருடைய திட்டம் சுத்தமா இருக்கும். அப்ரப்டா பல லட்சம் பல கோடி ஆண்டவர் அப்படியே கொட்டுறதெல்லாம் கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதிக்கிற இதுதான் ஆண்டுடைய திட்டம்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இந்த இன்னொரு டு நாட் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டு உங்களை நல்லா ஆசீர்வதிக்கிற யாரோ ஒருத்தன் கேட்கிறாங்க, நீ நீ கடன் கொடுப்பாய்ன்னு ஆண்டு சொல்லியிருக்கிற. நான் ஒருவேளை அப்படி நீங்க இறங்கி கடன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வாங்கிற, எஸ்பெஷலி ஆண்ட பிள்ளைங்கிட்ட இருந்து அந்த ஜென்ரல் பிரின்சிபல். ஜென்ரல் பிரின்சிபல். ஸோ இப்ப நம்ம அந்த ஆண்டவருடைய பிரின்சிபல் அந்த இன்ட்ரெஸ்ட் வாங்கக்கூடாது. நீ ஒரு நீடுக்கு நீ ஹெல்ப் பண்ற, ஓகே, ஹெல்ப் பண்ணு, கொடு, திருப்பி தர்றப்ப வாங்கி, அவ்வளவு சிம்பிள். சார்ஜ் நோ இன்ட்ரெஸ்ட். அதான் ஆண்டவர் தெளிவாக வசனத்துல எழுதி வைத்திருக்கிறார். நீங்க மறந்து போகவே கூடாது. இன்னொரு டு நாட் இருக்கு பாருங்க பைனான்சியல் இதுல. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள். அதாவது ஒரு தேவையான இருக்கிற தேவை ஒண்ணு இருக்குது, ஒரு நீடு ஒண்ணு இருக்குது. ஏன்ட்ட அந்த திராணி இருக்குது. நீடுனா என்ன? அடிப்படை வசதிகள் இல்லாம சாப்பாட்டுக்கே இல்லாம கண் எதிர சாக கிடக்குறப்ப எனக்கு என்னால முடியும், ஓரளவு முடியும். நான் போய் கடன் வாங்கிட்டு கொடுக்கணும் இல்ல, என்னால
அந்த ஒரு பேசிக் நீட் என்னால ஓரளவுக்கு இது பண்ண முடியும்னா அது நான் செய்யணும் அப்படின்றத நீங்க பாருங்க இல்லையா? இதை கட்டி வைக்கிறோம்னா என்ன அப்படின்னா சாப்பாடுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன செஞ்சுட்டான், அதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த காலம். பஞ்சம் இருக்குது, தானியம் இல்ல. ஆனா நான் ஹோல்ட் பண்றதுல என்ன ஆகும் அப்படின்னா நிறைய இருக்கும். அது ரேட் கூடும். அது இந்தியாவில கூட நிறைய நடக்குது. ரேட்டை கூட்டுறதுக்காக பிடிச்சு வச்சிருவாங்க. தேவையில்லை ஜனங்களுக்கு போய் சேராது. இட்ஸ் a curse, சாபம். சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. சோ என்ன நீங்க முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளஸிங்ல இன்டெகிரிட்டில வந்து இந்த கிவிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நிறைய வசனங்கள் கிவிங் குறிச்சு கிவிங் நிறைய பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா ஏழைகளுக்கு கொடுக்கறது இருக்குது. அதே போல இப்ப ஆணுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு இருக்குது. சோ தேவையுள்ளவருக்கு கொடுக்கறது அப்படின்னு நிறைய கேட்டகரைஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் டீல் பண்றது வந்து ஏழைகளுக்கு. அது இதெல்லாம் ஹேபிட்ஸ். சின்ன வயசுல இருந்து வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவருக்கே கடன் கொடுக்க முடியுமாப்பா? ஏழைக்கு இறங்குறவன். ஏழை அப்படின்னா அந்த அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க. எனக்கு தானி அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் பாருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தை தரித்திரம் கொடுக்க நிறைய பேர் ஆண்டவர் பிளஸிங் மிஸ் பண்றது இதுதான். அங்க ஷெட்யூல்ல நீங்க உங்க பட்ஜெட் நான் சொன்னேன் இல்லையா? பட்ஜெட்ல கிவிங் டு புவர் இருக்கான்னு பாருங்க. இருக்கான்னு பாருங்களேன். கிவிங் டு புவர் இருக்கணும். Those who give to poor will lack nothing. தரித்திரருக்கு கொடுப்போம் தாழ்ச்சி அடையான். வசனங்கள்லாம் நம்ம லைஃப்ல வந்து அப்படியே அப்ளை ஆகும். பாருங்க ஆண்டு அறிந்தவனுக்கும் அப்ளை, ஆண்டு அறியாதவனுக்கும் அப்ளை ஆகும். சத்தியம் சத்தியம் தான். பாத்திரீங்களா? நிறைய பேர் வந்து ஆண்டவர் அறியாதவங்க இந்த பிரின்சிபல்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆண்டவரை தெரிந்தவங்க இந்த பிரின்சிபல்ல வாழ மாட்டாங்க. கண் கண் கண்களை ஏழைக்கு விளைக்கிறவனுக்கும் அநேக சாபங்கள். அப்ப நம்ம கிவிங் ஃபார் புவர் அண்ட் நீடி, தேவையுள்ள ஜனங்கள், ஏழைகள் படிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபீஸ் கட்ட முடியாம ஒரு நெருக்கம். வீட்டுல வேலை செய்யறவங்களா இருக்கலாம். இந்த நீங்க ஆண்டு கொண்டு வருவார் பாருங்க. இப்படிப்பட்ட நபர்களை கொண்டு வருவார். நம்ம அதுக்குன்னே ஒரு புது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் எடுலைட் அப்படின்ட்டு. சோ அந்த புவர் உங்க கண்ணெதிரில இருப்பாங்க. உங்களுக்காக நம்ம இறங்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. மறந்துடாதீங்க. அது மாதிரி ஈவன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிவிங் டு 2வது பாயிண்ட் பாருங்க. கிவிங் டு ஆனர் கர்த்தரை கனம் பண்ண ஆண்டவரது கனத்தை, அதாவது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனும் கர்த்தரை கனம் பண்ணு. இது ஆண்டவருக்கு கொடுக்கிறது. அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கிறது ஒண்ணு இருக்குது. ஆண்டவருக்கு கொடுக்கிறது பாருங்க. அது எப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு? முதற் பலன், ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். ஒரு இப்ப சவுத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த முதல் சேலரி நீ ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் ஆண்டவர் எனக்குன்னு நான் சம்பாதிச்சு நான் இது பண்ணி இந்த டியூஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இது எல்லாம் பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும். ஆண்டவர் நீ கனம் பண்ண முதல் இது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். விளைச்சல்ல வந்து பிலிவர்ஸ்ட நாங்க டீச் பண்ணோம். ஒரிசால நான் இருக்கிறப்ப ஒவ்வொரு விளைவுலையும் அந்த ஃபர்ஸ்டா வரும் இல்லையா? ஃபர்ஸ்டா 2 3 செடி நிற்கும். அதை எடுத்துட்டு வந்து ஆஃபரிங்ல வைப்பாங்க. ஏலம் விட்டு நாங்க இது போடுவோம். அவர் டீச்சிங் பாருங்க. அதோட பிளஸிங் பாருங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். பூனை ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அதாவது பிளஸிங்கான வாய்ப்பு எப்ப இருக்கு சார்? ஆண்டவரை நீ ரெஸ்பெக்ட் பண்றப்ப, ஆண்டவரை கனப்படுத்துற நான், ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுத்ததுல எனக்கு நீங்க கொடுத்தது காரணம் நீங்க தான் ஐயா அப்படின்னு சொல்லி நான் ரெகக்னைஸ் பண்றேன். முதல் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? ஆல் சோர்ஸ் ஆஃப் பிளஸிங் இஸ் ஃப்ரம் காட். ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரு என்பதை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்யறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா உங்களோட பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. ஆண்டவரே என்னோட பெஸ்ட் திங்ஸ் நமக்கு கொடுக்கணும். எப்படி அது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுகளை கொடுக்கட்டும். கொடுக்கறதுனால நம்ம நான் ஒரு மிஷனரியா நான் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். நிறைய சாட்சிகளை சொல்ல நான் எவ்வளவோ காரியங்கள் ஆண்டு கொடுக்குற உதவி செய்திருக்கிறேன். நான் கொடுக்கறதுனால நான் குறைந்து போனதே கிடையாது. குறைந்து போனதே கிடையாது.
ஆனா ஒரு பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா, சில சமயம் நம்ம ரகசியம் இல்ல, ஜெனரலாவே ரகசியமா குடுத்து பழகிறோம். ஏன்னா மனுஷர் காண வேண்டும்னோம்னா, அந்த பிளெஸ்ஸிங் அடைவது, அந்த டிவைன் பிளெஸ்ஸிங் பரலோகத்துல இருக்கிற உங்க பிதாவினிடத்துல உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப நம்ம செய்யறது இது எல்லாமே வந்து சீக்ரெட்டா இருக்கணும். சீக்ரெட்டா இருக்கணும். ஆ சோ அது ரொம்ப முக்கியம். அதே மாரி கிவ் சிஸ்டமேட்டிக் மலாக்கில அந்த வசனத்த நம்ம வாசிக்கிறோம். தசம பாகங்கள் ஏன் தசம பாகத்த ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்டின்னா, அவருடைய ஆலயம். ஆலயத்துல ஆலய பணிகள் ரெகுலரா நடக்க வேண்டியிருக்கு. அங்க ஒரு ஆளா போட வேண்டியிருக்கு. லேவியர்கள் இருக்கிறாங்க. ரெகுலரா அவங்களுக்கு ஒரு இன்கம் தேவை இருக்குது. அப்டின்றப்ப ரெகுலரான அந்த காரியங்களை வந்து ஆண்டவர் வந்து அங்க விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ கிவ் சிஸ்டமேட்டிக்லி கிரமமா. அப்ப வந்து கிவிங் டூ புவர் இருக்குது. சீக்ரெட்டா குடுக்கிறது இருக்குது. ஆண்டவரை கனப்படுத்துறதுல இருக்குது. அது மாத்திரமல்ல, கிரமமாய் குடுக்க வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி எல்லாம் இது பண்றப்ப இன்னொரு இன்னொரு சில வசனங்கள் நான் சொல்லி நான் வேகமாக முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ சில சமயம் ஆண்டவர் வந்து உற்சாகமா குடுக்க சொல்லுவார். அதாவது விசனத்தோட ஐயோ! கேட்கறாங்களே! அது அது அந்த பிளெஸ்ஸிங்க குடுக்காது பாருங்க. அத விட்டுருங்க. அப்படிலாம் குடுக்க வேண்டாம். யார் யாருடைய உள்ளங்கள் ஏவப்படுதோ, குடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்கள ஏவுகிறார். ஏதோ ஒரு நீடுக்காக ஏவுகிறார் அப்படின்றப்ப, உற்சாகமா குடுக்கிறப்ப ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுவார். ரொம்ப பிரியப்படுவார். அ இன்னொரு வசனம் பாருங்க. கிவ் இன் புரொப்போர்ஷன் டூ யுவர் இன்கம். தகுதிக்கு ஏற்றபடி கொடுக்க வேண்டும். ஸோ பினான்சியல் இன்டெகிரிட்டில கிவிங் வந்து ரொம்ப முக்கியம். டெப்ட்ட குறிச்சு நம்ம பார்த்தோம். ஹானரிங் காட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் பாருங்க. அ தகுதிக்கு ஏற்றபடி குடுக்க முடியும். சில பேர் கிஃப்ட் ஆஃப் கிவிங் இருக்கும். எனக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். தெரியல. நெறைய குடுக்கணும்னு நெனைப்பேன். நெறைய பேருக்கு குடுக்கணும்னு நெறைய தோணும். கிஃப்ட் ஆஃப் கிவிங் இருக்கிறவங்களுக்கு குடுக்கணும்னே தான் தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த வசனம் நெனைக்கிறேன். அ அதாவது அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கை கொண்டு வரா கடவன். அதாவது அ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரேண்டமா குடுத்துறக்கூடாது. நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கிஃப்ட் ஆஃப் கிவிங் உள்ளவங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அடிச்சு தள்ளிருவாங்க. நான் குடுத்துர்றேன். ஸ்பாட்லயே சொல்லிடுவாங்க. நான் குடுத்துர்றேன், அத குடுத்துர்றேன். அது தப்பான நபர்களுக்கு போயிரும். தப்பான நபர்களுக்கு போகும். இல்லன்னா நல்ல ஆட்கள் தப்பா மாறிருவாங்க. ஏன்னா தேவைக்கு மிஞ்சி குடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு 5000 தான். ஆனா இவங்க அந்த கிஃப்ட் ஆஃப் கிவிங் இருக்கிறனால, அவங்க புரொபோர்ஷனேட் கிவிங்கே ஆண்டவர் வந்து அவங்க திராணியே 5000 தான் அப்படி இருக்கிற மாரி தான் இருக்கும். ஆனா அவங்க நெறைய கமிட் பண்ணிருவாங்க. இது பொதுவாக நான் சொல்லவில்ல. சிலருடைய வாழ்க்கையில இது வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதனால ஜெனரலா நீங்க குடுக்குறதுக்கு முன்பதாக ஆண்டவரே, சரியான நபர்கள்ட்ட இது போய் சேர்றதுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. யார்ட்ட குடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. எதுக்கு குடுக்கணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் நாம ஜெபம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க மேரிடா இருந்தீங்கன்னா, மேரிடா இல்லன்னா உங்களுக்கு இப்பவே இருந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா நீங்க பிளான் பண்ணணும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்த நம்ம பார்க்க முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இந்த இன்டெகிரிட்டில வந்து நம்ம பைனான்சியல் இன்டெகிரிட்டில எப்படி இருக்க முடியும்? நல்லா உண்மையா இருக்கணும்னா, சில ஆலோசனைகள் நான் சொல்ல விரும்புறேன் பாருங்க. ஆ ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் வந்து நீங்க கூட்டிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்க அசெட்ஸ் எல்லாம் கூட்டிட்டே போறீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களைக் கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நெறைய குறுகிக்கிட்டே வரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா, ஆம் தேவனுடைய தாசன் மூலமா சொன்னார் ஜெசன், நீ வந்து லைஃப்ப சிம்பிளா வச்சிருந்தா தான், இன்கேஸ் ஆண்டவர் உன்னை இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்றாரு, இன்னொரு லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ண சொல்றாரு அப்படின்னா, ஈஸியா மூவ் பண்ண முடியும். நீ ஹெவியா ரூட் ஆயிட்டீங்கன்னா, ஆ ஆண்டவர நீங்க லிமிட் பண்ணிக்குவீங்க. ஆண்டவர் வந்து லிமிட்டடா தான் உங்க லைஃப்ல கிரியை செய்ய முடியும். அதனால வந்து அ ட்ரெஸ்ஸஸா இருக்கட்டும், எவ்வளவு நான் ட்ரெஸ்ஸஸ் ஆப்டிமமா இருக்கும். சிலர் அப்படியே அப்படியே குமிஞ்சு போட்டிருப்பாங்க. குப்பை மாரி இருக்கும். யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. எவ்வளவு சாரீஸ் எனக்கு வேணும்? எவ்வளவு ஹேண்ட் பேக்ஸ் எனக்கு வேணும்? எவ்வளவு ஷூஸ் எனக்கு வேணும்? தேவை வாட் இஸ் த நீட்? எவ்வளவு எனக்கு வேணும்னு டிசைட் பண்ணுங்க. மித்தது எல்லாம் ஏழைகளுக்கு நீங்க குடுத்துருங்க. எக்ஸஸா ஒண்ணு வருதா ஏழைகளுக்கு குடுத்துருங்க. இல்லையா? அதான் நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஹேவ் அன் ஆனுவல் கிளியரிங் அப் அண்ட் கிளீனிங். ஆனுவலா சென்ட்ரல் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ல வந்து இத செய்வாங்க. ஒரிஸ்சா நெனைக்கிறேன் கிறிஸ்துமஸ் அப்ப பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லா ஸ்டாக் எடுத்துருவாங்க. வீட்ல என்னென்ன எல்லாம் இருக்குது, எல்லா பழசெல்லாம் வெளிய கொண்டு வந்து தேவையில்லாததெல்லாம் டம்ப் பண்ணி, இது எல்லாத்தையும் குடுத்து, ஒரு வீட திருப்பி ஃப்ரெஷ்ஷர் ஆக்கி
சோ எது தேவையில்லையோ அதை கிவ் அப் பண்றதுக்கு வீட்ல இருந்து அது வெளிய போறதுக்கு நீங்க டிசைட் பண்ணணும். லிவ் லைக் அன் ஓப்பன் புக். நம் வாழ்க்கையில திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும். ஏன் அப்டின்னா, ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, "வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்." ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்திருக்கிற ஆண்டவர் நம்ம பிறக்கிறப்ப ஒண்ணும் நம்ம கொண்டு வரல. இறக்கிறப்ப எதையும் நம்ம எடுத்துட்டு போறதில்ல. அதனால சிம்பிளா நம்ம நம்ம லைஃப் முடியறப்ப, ஐ ஷுட் மேக் ஷூர் தட் ஐ ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டட் எவ்ரிதிங் ஈக்குவலி. என் பிள்ளைங்களுக்கு குடுக்க வேண்டியது, மித்தவங்களுக்கு குடுக்க வேண்டியது எல்லாத்தையும் இல்லையா? கரெக்ட்டா பிளான் பண்ணி, நான் என் லைஃப முடிக்கணும்ன்றத நீங்க மறந்துற வேண்டாம். பேங்க் அக்கவுண்ட்ஸ் வந்து நாமினிஸ் கரெக்ட்டா இருக்கணும். அ பாஸ் அந்த பாஸ்வேர்ட் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்க வச்சிருந்தீங்க, வீடு உங்க பேர்ல இருக்குது, லேண்ட் உங்க பேர் இருக்குது அப்டின்னா, கரெக்ட்டான வில் டாக்குமெண்ட் உங்க காலத்துக்கு அப்புறம் யார் என்ன செய்யணும் அப்டின்றது இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க அப்டின்னா, இது மாரி வந்து வில் எழுதாம, இப்ப பேங்க்ல விட்ட பணங்களே 16,000,00,000 கோடி அப்டின்றாங்க. 16,000 லேக்ஸ் குரோர்ஸ் அப்டின்றாங்க. அன்கிளைம்டு பணங்கள் இதெல்லாம். ஏன் அப்டின்னா, சரியாக பிளான் பண்ணாதனால, ஒரு மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதனால, எங்க எங்க பணத்த போட்டோம்னு யாருக்கும் ஒய்ஃப் கூட தெரியாது, ஹஸ்பண்ட் தெரியாது. இஷ்டத்துக்கு இண்டிபெண்டன்ட்டா வாழ்றது. அப்டி கிடையாது. அப்டி கிடையாது. ஒரு திறந்த புத்தகமா டிரான்ஸ்பரண்ட்ன்ற வார்த்தை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோன்றத மறந்துறாதீங்க. ஸோ ஊழியத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஊழியங்கள்ல பினான்சியல் அக்கவுண்டபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். எதுக்கெடுத்தாலும் மக்கள்ட்ட போய் பணம், பணம், பணம் அப்டின்னு கேட்டுட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவர் இன்டைரக்ட்டா அப்படியே கேட்பாங்க சில பேர். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சில பேர் கேட்பாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாரி இந்த இன்டீசென்ட்டா நம்ம வந்து நீங்க வந்து உங்க உங்க ஸ்டாண்ட வந்து நீங்க குறைச்சிடாதீங்க. ஆண்டவர் வந்து உங்கள அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்க அழைப்பு மகிமையான அழைப்பு. நீங்க வந்து ஒரு 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 இன்டைரக்ட்டா இந்த மாரி பணத்த சொல்லி நெறைய பேர் ரெஸ்பெக்ட்ட வந்து இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பண்ணாத ரீசன் வந்து அடிக்கடி கேட்கறது. ஒரு தேவை அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுறணும். அவ்வளவுதான். சப்மிட் அக்கவுண்ட்ஸ் ஒரு ஒரு தேவை நீங்க ஒருவேள ஒரு மீட்டிங்க்கு இவ்வளவு தேவை இருக்குது அப்படின்னா, அது இன்கம் எவ்வளவு வந்துச்சு, எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு வந்துச்சு எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருங்க. யார்ட்ட நீங்க கேட்டீங்களோ அவங்கட்ட சொல்லணும். பேலன்ஸ் இருந்துச்சுன்னா குடுத்துருங்க. ஆனுவலா ஒரு ஊழியம் நீங்க ஒரு சபன்னு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஆனுவலா எவ்வளவு இன்கம் வருது? சர்ச்ல இருந்து எவ்வளவு இன்கம் வருது? ஆஃபரிங்ஸ் எவ்வளவு வருது? டைத் எவ்வளவு வருது? எவ்வளவு செலவு ஒயிட் வாஷிங் எவ்வளவு செலவாச்சு? என்னோட பெட்ரோலுக்கு நான் எவ்வளவு போட்டேன்? ஃபேமிலிக்கு நான் எவ்வளவு எடுத்தேன்? அப்படின்றது ஒரு டிரான்ஸ்பரண்டா இருந்து பழகுங்க. சிசிஎம் எல்லாம் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அந்த கிருபையினால. எமோஷனல் அப்பீல்ஸ் வேண்டவே வேண்டாம். ஐயோ! நான் கஷ்டப்படுறேன். ஐயோ! நான் சாக கிடக்குறேன். ஐயோ! எனக்கு பணம் வேணும். இப்படிலாம் இது பண்ணி ஊழியத்த கெடுத்து, ஊழியத்துக்கு வர வேண்டிய ஐயோ! ஊழியத்துக்கு போனா பணமே கிடைக்காது போல, தரித்திரமா இருந்து செத்து போவாங்க போல அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த ஸ்டேஜ்ல அழுது பணத்துக்காக அழுத நபர்களால, மிஷனரிகளால இன்னைக்கு ஆண்டவருடைய இந்த அப்போஸ்தல அழைப்பினுடைய மகிமை குறைந்து இருக்கிறது அப்படின்றது மறந்துறாத. தேவை இருக்கு பிரதர். மாரி இருக்குது. இவ்வளவு இது ஸ்பான்சர்ஷிப் அமௌண்ட் இவ்வளவு வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நடத்துனாருன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. டைம் சொல்லிட்டு பிளன்ட்டா சொல்லிட்டு விடுங்க. அதே மாரி ஒருவேளை ஆண்டவர் அவர்களை அ அவங்கள இருதயத்துல மூவ் பண்ணி அவங்க ஒருவேள நம்மளுக்கு தந்தாங்க அப்படின்னா, அவங்க பெர்சனலா நீங்க மினிஸ்ட்ரி பண்ணணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்க ஃபேமிலிக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. ஏன்னா தே பிகம் பார்ட்னர்ஸ் வித் அஸ். உங்களோட பார்ட்னர்ஸ் ஆகுறாங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு தேவையே இல்லாத ஒரு ப்ராஜெக்ட்க்கு ஒருத்தவங்க பணம் குடுக்குறாங்கன்னா, இல்ல அந்த ப்ராஜெக்ட் இல்ல எங்களால பண்ண முடியாதுன்னா, பண்ண முடியாது. வேண்டான்னு சொல்லி பழகுங்க. அந்த சாரி பிரதர் அந்த ப்ராஜெக்ட் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லி நம்ம பழகணும். சோ கடைசியாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அ அந்த 3 நபர்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப 3 நபருமே ஆபிரகாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சோதோம் ராஜா வந்து, "இந்தா இதெல்லாம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லுவான். இந்த யுத்தத்துக்கு அப்புறம். ஸ்பாயில்ஸ் ஆஃப் வார்ஸ்லாம் நீங்க வச்சுக்கோ. யுத்தத்துல இருந்து கிடைச்ச அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கோன்னா, ஒரு சட்டை கூட நான் வந்து செருப்பு வார ஒண்ணு கூட நான் எடுக்க மாட்டேன். நீ நாளைக்கு சொல்லிருவ. ஆபிரகாம நான் தான் பணக்காரனே நீ சொல்லிருவேன் அதனால நான் எடுக்க மாட்டேன். நாளோட நாம மகிமைக்காக நிக்கிறத நாம பார்க்கிறோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் அப்படின்ற பாயிண்ட் வரணும் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும்.
யாராச்சும் ஒருத்தர் கொடுத்த அவர் தான் நான் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க பண்ணிடாதீங்க. எலிஷா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கேயாசி பணத்தை எடுத்துட்டு போறப்போ சொல்லுகிற ஒரு காரியம், இந்த 2 ராஜாக்கள்ல பணத்தை இதெல்லாம் வீடுகள் கட்டுறதுக்கு, நிலத்தை வாங்குறதுக்கு, வியாபாரம்லாம் பண்றதுக்கு இதுவா காலம்ப்பா அப்படின்னு சொல்லு. இதுவா காலம்? காலம் என்ன காலம்? நீங்க இருக்கிற காலம் என்ன காலம்? எப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட இடத்துல வைத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட கால சூழ்நிலை வைத்திருக்கிறார்? நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிர் வாழப் போகிறேன்? இதெல்லாம் வைத்து நீங்க தீர்மானங்கள் எடுக்கலாம். அதே போல தானியேல் வந்து அந்த பெல்சாசார் சொல்லுவான். அந்த மெனே மெனே தெற்கேல் உப்பாசினது நீ அர்த்தத்தை சொன்னா நான் உனக்கு இது தர்றேன் அது தர்றேன் அப்படின்னு சொன்னா உன் கிஃப்ட்ஸ் எல்லாம் நீனே வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தை. தானியேல் 5:17 இதெல்லாம் நீனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த விதத்திலையும் பணத்தால மசியாத ஒரு சந்ததி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடைசி ஒரே ஒரு அந்த வசனத்தை கூட நான் வாசித்து நான் முடிக்கணும்னு சொல்லி 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். ஆண்டவரே, எனக்கு நீர் இன்னைக்கு இவ்வளவு தந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறேன். நீங்க இன்னும் அடுத்து நீங்க ஒருவேளை தந்தீங்கன்னா நான் உண்மையா இருக்கேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு போதும்ன்ற ஒரு மனப்பான்மை வேணும். உலகத்துல நாம் ஒன்றும் கொண்டு வந்ததிலும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நெட்டா ஆண்டவருக்காக அப்படின்றது மாத்திரம் நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டா இருந்தால் அது போதும். உண்ணவும் உடுக்கவும் அந்த ட்ரெஸ் அண்ட் ஃபுட் இதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஸ்டே டெம்பரவரி தான். நிறைய இடத்துல இருப்போம். ஒருவேளை நீங்க சொந்தமா வாங்கினா கூட அது சொந்தம் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே ஆண்டுடைய அந்த திட்டத்தின் மையத்தில் நம்ம இருக்கிறோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுவுமான பல வித இச்சையிலும் விழுகிற பலவிதமான இந்த ஐஸ்வர்யவானோன்ற ஆசையை மட்டும் எடுத்து போட்டுருங்க. யாருக்கும் வேண்டாம். யாருக்கும் எப்படி நான் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அதுதான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் பண ஆசை வந்துச்சுன்னா வேற. பண ஆசை ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா ஊழியம் அவுட், பிசினஸ் அவுட், ஃபேமிலி அவுட், பிள்ளைங்க அவுட், எல்லாம் அவுட் ஆயிரும். பணம் மட்டும் நிக்கும். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்திற்கு விளங்கி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார். 16வது வசனத்தோட முடிக்கிறேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைய முடியும். உங்க இருதயம் எல்லாம் இப்படிதான். ஆண்டவரை போல நான் மாறேன். ஆண்டோடைய குணாதிசயங்கள் எனக்கு வேணும். 2வது வசனம் விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட இணைய சாட்சியின் முன்பாக நல்ல அறிக்கை பரிணாமமா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே எல்லாரும் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, பணத்தால் ஆண்டவரே நான் வழிமாற போகக்கூடாது. பண ஆசை எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்துல கண்களை ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த ஃபைனான்சியல் லிமிடேஷன்ஸ் ஆண்டவரே, ஃபைனான்சியல் ஆண்டவரே, இந்த கேயாட்டிக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒழுங்குபடுத்த எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் ஆண்டவரே, நான் கொடுக்க வேண்டியவர்களா கொடுத்து முடிக்க நான் கடன்காரனா இந்த கடத்துல ஒப்பு கொடுக்க இதனால வேறு தேவையில்லாத லயபிலிட்டி நான் உள்ளாகக்கூடாது. தேவையில்லாத கடன்கள் எனக்கு வேண்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினால ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். அன்றைய ஆலயங்களுக்கு கொடுக்க வேண்டிய துணங்கள் போய் சேரணும். ஊழியர்களுக்கு போய் சேர வேண்டியது நான் தீர்மானிக்கணும். அன்று உண்மையா இருக்கணும், கிராமமா இருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, ஒவ்வொரு பிளெஸிங்ஸ்க்காக நான் நன்றி செலுத்த எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. இண்டிபெண்டன்ட்டா நான் ஆண்டவரே ஆக்ட் பண்ண மாட்டேன். இண்டிபெண்டன்ட் ஃபேமிலியா உட்கார்ந்து உள்ள மினிஸ்ட்ரினா அந்த மினிஸ்ட்ரி டீமா உட்கார்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு பணங்களையும் ஆண்டவரே நாங்கள் பிரேயர்ஃபுல்லா நான் ஆண்டவரே மேக்ஸிமைஸ் பண்ணி என்னுடைய ஆண்டவரே பிளெஸிங்ஸ் ஆண்டவரே என் மூலமாய் போகிற பிளெஸிங்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீண் செலவுகளை நான் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. எல்லா வீண் செலவுகள், தேவையில்லாம ஆண்டவரே வெளியில சாப்பிடுகிற காரியங்கள், தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட்ஸ், தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, இது எல்லாத்தையும் வெளியரங்கமாக்குவீராக.
இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே, ஆபிரகாமை போல, தானியேலை போல, ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே அப்பா உமக்காக வைராக்கியமாய் எழும்ப, எலிஷாவை போல ஆண்டவரே நாங்களும் வைராக்கியமாய் எழும்ப எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஜெயமாய் நடத்துங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு முன்பதாக நீர் பெரிய காரியங்கள் மூலமாய் செய்யணும்னு வைத்திருக்கிறீர். ஆனா நாங்க பைனான்சியலா எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கவர்மெண்ட் ஆண்டவர் ஐஸ்லயும் சரி, ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் பார்வையிலும் சரி, ஆண்டவரை அறிந்தவர்கள பார்வையிலும் சரி, நாங்கள் உண்மையும் உத்தமமாயும் வெளிப்படையாகவும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் பிள்ளைங்கள் எல்லாம் நீர் ஆண்டவரின் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒருவேளை தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சாபங்கள், தேவையில்லாத பழைய ஆண்டவரை காரியங்கள் இருக்கும்னா இயேசுவின் நாமத்தில் இன்றோடு முறிக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் தங்கி சுத்தமாக்கவே. நீதினால சமாளித்த காரியங்கள் எல்லாம் அழிவுறுத்தி என்னுடைய சுத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினால நன்மையாகட்டும். But your blessing keep upon your children. நல்ல கூட்டு வரட்டும். Prosperity இருக்கு சகோதரர். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்கள் ஆசீர்வாதமாகும். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.